என்னம்மா ஏதாச்சும் இருந்தா போடுங்க சாட்டு ரொம்ப நாளாயிட்டியா. என்னம்மா நீ வேற என்னையா இப்படி இந்த காலத்துல 1 ரூபா போடுறதே பெருசா ஐயா. நீங்க இவ்வளவு பணம் போட்டிருக்கிற தர்ம பிரபு உங்களுக்கு கோயில் கட்டியே கும்பிடாண்டாமா நீ கும்பிடாண்டாமா எப்படியா இவ்வளவு காசு? இங்க பாருமா என்னோட இன்ஸ்டாவில் பயோவில் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா விண்டோவில் கிரீன்ல வந்து 1000 rupees வந்து 20x வந்து பெட் பண்ண போறேன். 20x கட்ட போறாராம். 20x குதிரை பந்தயம் விளையாண்டு களைச்சு போய் வீட்டுல சும்மா உட்காந்து பிங்க விளையாடு. அப்படி பிறந்ததுல இருந்து குதிரை பந்தயத்திலே விளையாண்டு கேம்பிளிங் பண்ணாம என்னால இருக்கவே முடியாது. இல்ல காலையில போய் பொண்டாட்டிட்டு இன்னைக்கு இட்லியா தோசையா நான் கெஸ் பண்றேன், அதுக்கேத்த மாதிரி எனக்கு காசு போடுமா. இன்னைக்கு இட்லி தான், இட்லி மேல 100 ரூபாய் பெட் கட்டுறேன், இன்னைக்கு நான் தோசை மேல 100 ரூபாய் பெட் கட்டுறேன்னு எந்திரிக்கிறதுல இருந்து பெட் கட்டியே தான் பறக்க நடத்துவோம் போல. இன்னைக்கு கிட்னி கல்லு வந்து இந்த சைஸ்ல வரும், வர்றப்ப ரத்தத்தோட வரும் அப்படின்னு பெட்டு கட்டி தான் அவர் போவார். ஒண்ணுக்கு போறப்ப பிறக்கிறப்பே மேட்டர் பண்றப்பே உங்க அப்பா சொல்லிருப்பாரு, ஆம்பளை பிள்ளைக்கு மேல ஆம்பளை பிள்ளை பிறந்தா 500 ரூபாய், பொம்பளை பிள்ளை பிறந்தா 1000 ரூபான்னு சொல்லி பெட்டு கட்டியே அவனை பெற்றிருப்பாங்க. அது அந்த லைன்ல இருந்து வந்து கேம்பிளிங் பிளட்ல அப்படியே ஊறி போயிருக்கான் ஆளு ஒரு மாதிரி. இதுவும் இல்லாம அடுத்தது பாருங்க, அடுத்து செத்து போன மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க. பவி உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ ராசாத்தி, உனக்காக நான் பணமழையா கொண்டு வந்தேன், அதுக்கு வேண்டி போய் சேர்ந்துட்டியே பவி. எந்திரிச்சாடா சோஃபால படுக்க போட்டிருக்காங்க பணத்தை. ஆமா, ஏன்னா ராஜா கேமிங்ல ரொம்ப பெட்டிங் பண்ணி சோஃபாவோட போய் எரிச்சிருவானுங்க. சோஃபா காசுல செங்குத்தா வச்சு எரிச்சிருவானுங்க. நான் போய் முன்னாடி எரிச்சிட்டு வந்து பிங்கோல போட்டு ஒரு 220x போட்டு காசு போட்டேன். எரியும் போது கால் தூக்கம் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதுல நான் 50 ரூபா கட்டுறேன். 20x காசு பாத்துட்டு வந்தேன். இத பாத்துட்டு இதுல கமெண்ட்ல ஆஃப் பண்ணிருக்கானுங்க. சில பேர் வீடியோ பார்த்தேன், அவங்க வந்து கீழே வந்து அண்ணா எப்படின்னா அண்ணா 15000 சம்பாதிக்கிறது எப்படின்னா அண்ணா 5000 சம்பாதிக்கிறது எப்படின்னா அண்ணா எனக்கு லிங்க் இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களே பாவம் மக்களே, எல்லாருக்குமே காசு தேவைப்படுது மக்களே. ஏதாவது வகையில நம்மளுக்கு வந்துடாத கடன் அடைச்சிருவோமோன்னு அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கானுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்போது இருக்கிற அந்த 1000 500 சின்னதா சேர்த்து வச்சிருக்கேன், இதுல போட்டு அழிஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அழி கண்டிப்பா அழிவானுங்க மக்களே. ஒரு 1,00,000 பேர் பாக்குறான்னா கண்டிப்பா 20 பேர், ரொம்ப மினிமமா 20 பேர் ட்ரை பண்ணுவாங்க மக்களே. 20 பேர் 1000 ரூபாய் அழிஞ்சானு வைங்களேன், இது 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. இதே மாதிரி எத்தனை வீடியோ போடுறான், ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் ஒருத்தனை ஏமாத்துறான், அவன் ஃபாலோவர் ஏமாத்துறான். ஆனா இவன் மட்டும் அவங்க கிட்ட 50,000 வாங்கிப்பான், 1,00,000 ரூபாய் காசு வாங்கிப்பான் இதை ப்ரமோட் பண்றது. அப்புறம் இல்ல அடுத்த வீடியோ போடுவாங்க இவங்க. இப்பதான் புதுசா ஒரு வீடு கட்டிருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு இருக்கா, அதுவும் இருக்கு. மேல பாருங்க, அங்க பாருங்க, மேல போனீங்கன்னா ஒரு பர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பர்ஸ் வீடியோ பாருங்க. அது என்ன மக்களே, எல்லா இன்ஃபுளுசர் வீடும் இதே மாதிரி இருக்கு. அது அப்படியே கட்டிருப்பாங்க மக்கள். இன்ஃபுளுசருக்கு தனியா ஆர்கிடெக்ட் இருப்பாங்க போல. மேல ஃபர்ஸ்ட் பர்ஸ் வீடியோ இருக்கு பாருங்க. இது முதுக்குதுன்னுட்டே இருக்கு கடைசி வரைக்கும், ஒரு வேலை செஞ்சிடாத. இப்படி என்னது காசு வேணுங்களப்பா, காசு கிடைக்கல. ராஜா யூஸ் பண்ற வழிதான், வேற என்ன பண்றது? எப்படிங்க உங்களால முடியுது? நீங்க தான் எதுக்குமே லாய்க்கு இல்லையே. அவன் தருவான் எனக்கு காசு. ஆப்ல பண்ணும்போது மட்டும் வந்து எப்படி அலோவ் பண்றாங்க தெரியல மக்களே. கிரிக்கெட் கேம்பிளிங் பண்ணக்கூடாது, பண்ணா வந்து போலீஸ் பிடிக்கும். ஆப்ல அதேதான், இந்த ஓவர்ல எத்தனை ரன் எடுப்பாங்க நீ வந்து பெட் கட்டுற. சின்னதா ஏதோ ஒரு லால ஒரு சின்ன மேட்டர் தான் இருக்கா மக்களே. அது ஏதோ அது வந்து கேமிங்குள்ள வந்துடும், அது வந்து இதுக்குள்ள வராது, பெட் கட்டுறதுல வராது. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், அதை வச்சு உனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அது கேம்பிளிங் ஃபுல்லா ஆப்ல கொண்டு வந்துட்டானுங்க. இவங்களுக்குலாம் தேவை, இவங்க நயன்தாரா பார்க்க போய் செருப்படி வாங்கலாம். இந்த மாதிரி பண்றானுங்க, நீங்க கண்டிப்பா போய் செருப்படி வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்மளால அடிக்க முடியாது கமெண்ட். இந்த விஷயத்துல வந்து நயன்தாரா விக்னேஷ் நம்ம சப்போர்ட் பண்றோம். ஆமா, சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்கள் நீங்க கூட்டு போய் செருப்புல அடிங்க நீங்க நல்லா. அதுவும் வீடியோ லைவ் கேமரா வீடியோ நுனி மண்டையில அடிச்சு அனுப்பி சாப்பாடெல்லாம் வந்து போடுறப்ப இலையெல்லாம் தூக்கி எறியணும். இந்த சாம்பார் பாக்கெட் எடுத்து தூக்கி எறியணும். மேல ஊத்திருச்சா அப்படியே நீ தொட்டுட்டு தின்னு, அவன் மூஞ்சில இருக்க தொட்டுட்டு தின்னு நீ. ப்ரோ உங்க சிஸ்டரா ஆக்சுவலா ஒன்னு சொல்லிக்கிறேன் மேம், இது வந்து ஹோம்மேடா ரெடி பண்றேன் மேம், டேஸ்ட் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இவ்ளோ லோக்கலா இருக்குது, எப்படி நீங்க பிராண்டட் சொல்றீங்க? என்னது ப்ரோ பிறந்த யார் ப்ரோ வாங்குவாங்க? எங்க கூட வாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பிராண்டடாக பண்ணோம்னா இது மேலே நம்ம ஒரு லேபிள் ஓட்டோம்னா நல்லா பார்க்க பிராண்டடாக தெரியுங்க. இது இதுக்கு மட்டும் இல்லை, கிளாஸ் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் டம்ளர்ஸ், இந்த மாதிரி கஃபேக்கு யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம லேபிள் எந்த சைஸ்ல வேணா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருங்க. ஆமா, ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுங்க. உங்க கம்பெனி ரெஜிஸ்டர்லாம் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, வெறும் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா
பூமா ரேஞ்சுக்கு ஆயிடும். பூமாலாம் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இல்ல நான் அட்டை பெட்டி குடுக்குறேன், இது பண்றேன், லோகோ போடுறேன், அதான் ஒரே ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிருங்க, அவ்வளவுதான், பிராண்டட் ஆயிடும். முடிஞ்சிச்சுல. ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? FSSI வாங்குறது இல்ல, அதெல்லாம் வேணாம், வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டினா போதும்ல. ஒரு ஸ்டிக்கர் இது பிராண்டட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருந்தோம். ஆமாங்க பிராண்டட் எழுதிருக்கு பாருங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிங்க பாருங்க, அங்கேயே பிராண்டட். அதுவும் அந்த பொண்ணு பத்தியா வெறும் கவரை பார்த்துட்டு இன்னும் பிராண்டே இல்ல. அவளே ஸ்டூடியோல வந்து 2-3 நாளைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு ஓடாம இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கம்மி விலையில போடுவாங்க தெரியுமா? ஸ்டூடியோல ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கும். அதுவும் ஒரு மாசமா இருந்தா அந்த ஸ்டாக்கே மூவ் ஆகாம அப்படியே கம்மி ரேட்ல போடுவாங்க. ஆனா ஸ்டூடியோல வந்து அள்ளுவாங்க பாரு, எப்பா சாமி பார்க்கதான் மக்கள் இவளுங்க எல்லாருமே சொல்றேன் இருப்பாங்க. போட்டானா முடிஞ்சு மக்களே உட்காந்து பேரம் பேசிட்டு அங்க சண்டை போட்டுக்கிட்டு எப்பா சாமி. அவங்க ரேஷன் கடையை வர சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க போய் ரேஷன் கடை எல்லாம் யாரு நிப்பா. இது ஒரு அமேசிங்கான ஆப். இந்த ஆப் மூலியமா புது பீப்புள்ஸ் மீட் பண்ணி ஆடியோ அண்ட் வீடியோ கால் மூலியமா ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம், குரூப் சாட் பண்ணலாம், சரேட்ஸ் மாதிரி கேம் விளையாடலாம். கண்டிப்பா ரொம்ப சேஃப். வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால இது ரொம்ப ஜெனியூனா இருக்கும். அப்ப இனி போரே அடிக்காது போலயே. நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்டி. கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல ஃப்ரெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கு, அதுலயும் டைரக்ட் மெசேஜ் டிஎம்க்கு வந்துடுறாங்க. எப்படி எங்கேயா நுழைஞ்சிடுறாங்க. இது தனியா ஆப்ல வேற போய் பண்ணுமா? எதுக்கு வீட்டுல மாட்டிக்காம பண்றதுக்கா? சேஃபா இருக்குமா? ஆடியோ வீடியோ கால் பண்ணிக்கலாமா? சேஃப். இத ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃப். யாருனே தெரியாத ஆள் கூட நம்ம ஆடியோ வீடியோ கால் பண்ணிக்கலாம் சேஃபா. ஒருத்தர் லிஃப்ட் கேட்டாலும் கொடுக்க பயப்படுற கும்பல் வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல எவனாவது கை நீட்டாலே பயமா இருக்கு. ஐயோ ஒரு சைடு வந்து லிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது, ஒரு சைடு ஏன்டா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. இல்ல மக்களே, அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தன் லிஃப்ட் கேட்கறானே, ஒரு சின்ன பையன் லிஃப்ட் கேட்கறான். சரி பாவம் இங்கனக்குள்ள தானே பீச் ஸ்டேஷன்ல போய் இறக்கி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போறேன். என்ன சொல்றது, இந்த சிக்னல்ல இருந்து அந்த சந்து முனைக்கு கிராஸ் கூட ஆகல. நானு போறதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிட்டான். பின்னாடி இருக்கவனுக்கு ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை இறங்க சொல்லிட்டு நீ வேற வண்டி பாத்துக்கப்பா. வெறும் சும்மா இங்க இருந்து இப்படி ஏத்திட்டு போனதுக்கு 500 ரூபாய் கட்டிட்டு வந்தேன். அப்புறம் தான் எவனுக்கும் இந்த மாதிரி நல்லது பண்ணுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு. எவனா லிஃப்ட் கேட்டானா எவனா லிஃப்ட் கேக்குறப்ப சனினே சாவு, சனினே என்கிட்ட போய் சாவு, என்கிட்டயே லிஃப்ட் கேக்குற, இந்த எண்ணம் தான் இப்பெல்லாம் வர்றது. வடக்ஸ் இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து தெலுங்குக்காரங்க ஹிந்திக்காரங்க தான் மக்களே ஜாஸ்தி, தமிழ் ஆட்கள் கம்மி. பாரிசாலம் மாதிரி இறங்கிடலான் இருக்கேன். தமிழர்களே இல்லைங்க. அது ஏதோ ஒரு கடை, பானிபூரி கடைகள் அதிகமாயிருச்சு, பஜ்ஜி கடைங்க. இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப நாள் வச்சு பானிபூரி சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு. அவங்கிட்ட ஒரு பூரி எடுத்து வச்சா போன் பேசிட்டு இருக்கான். அடுத்த பூரிக்கு நமக்கு அந்த அது ஆக்சுவலா நம்ம பானிபூரி சாப்பிட போறதுல ரொம்ப பெரிய சோதனை என்னன்னா, ஒரு 4 பேர் இருக்கிறப்ப நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டு தர மாட்டான். அந்த 4 பேர் முடிக்கிற வரைக்கும் அவன் திங்கிறத பாக்குறதே நமக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கும். பாவி குடுறா, எனக்கு குடுறா, நானும் சாப்பிடுவோம். கொஞ்சம் வெங்காயமாவது போட்டு குடுறா அந்த தொன்னைய. சாப்பிட்டுட்டு இருக்க, முத பூரி எடுத்து வாயில போடுறேன், 2வது பூரிக்கு போன் பேசி ஏதோ என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் வைடா, அடுத்த பூரி வைடா, சாப்பிடணும்டா. நானு பையா ருக்கோ பையா எடுத்து வைக்கிறேன் பையன் பொறுமையா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். நீ நல்லா பானிபூரி போட தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன், நான் தப்பிச்சு போயிரு, நீ தயவுசெய்து என் உயிரை வாக்காது, இந்த விஷயத்துல விளையாட வரா அப்படின்னு. ஐயோ முடிச்சது நான் தான். முடிச்சது நான் தான். ஐயோ என்ன மக்களே, இதெல்லாம் பண்ணாக்கிட்டானுங்க. இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோக்காக பிரெக்னன்சி ஆகுறது அதுல இறங்கிட்டானுங்க. 2 பேரும் சேனல் வச்சுக்கிறாங்க. அப்புறம் மொத்தமா 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல். ஆமா, இவனுக்கு ஒரு தனி சேனல், அவனுக்கு ஒரு தனி சேனல், 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் குழந்தைக்கு ஒரு சேனல், நாய்க்கு ஒரு சேனல். ஆமா, நாய்க்கு ஒரு சேனல், வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு சேனல், எல்லாத்துக்கும் வச்சிருவாங்க. வீட்டுல மெய்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சேனல் வச்சிருவாங்க. சும்மா ஆனந்த் புஷ்பா கப்புள் அப்படின்னா ஆனந்த் புஷ்பா மெய்டு அப்படின்னு ஒரு அக்கா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு தெரியாதான் ஆனந்த் புஷ்பா மெய்டுங்க, ஆனந்த் புஷ்பா மெய்டு. அவங்க மெய்டு வந்து டெய்லி வந்து விலாகி டே அட் ஆனந்த் புஷ்பா ஹோம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு காலையில பாத்திரம் விளக்குறதுல ஆரம்பிச்சு, வீடு துடைக்கிறதுல ஆரம்பிச்சு, அவங்க கிட்ட திட்டு வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். இன்னைக்கு என்ன டே தெரியுமா மக்களே? இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாத்ரூம் டே. நம்ம இன்னைக்கு கக்கூசு கழுவுறது வீடியோ பண்ண போறோம்.
ஐயோ கப்பூஸ் கொல்லவும் ஞாபகம் இருக்கு மக்களே. அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் போடுங்க மக்களே, சர்ச்சில் ஹவுஸ் ஹஸ்பண்ட் போடுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிருஷ்ணன் பி. என்னடா வழக்கமாக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம். இன்றைக்கி என்னடா பண்ணுறான்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒய்ஃப்க்கு லீவு, இன்றைக்கி சண்டே ஆனதுனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு கூட மக்களே அவனுக்கு எது வேணா இருக்கட்டும் எல்லாம் போட்டு அது என்ன மக்களே ஆரஞ்சு பழத்தில் வந்து ப்ரூ காஃபி தூளா கொட்டினா இப்போ. ஆமா ப்ரூ காஃபி தூள் தான் மக்களே. மான ரோசம்லாம் இருக்கான்னு தெரியல, ஆனால் அறிவு கிடையாது, அது மட்டும் தெரியுது. அது வேணா உண்மை. எம்பிஏ படிச்சிருக்கான். எம்பிஏன்றது சும்மா டைப்பாவா இருக்குமோ தெரியல மக்களே. ஏதாவது நாட் அவைலபிள் அப்படின்னு வந்திருக்கோம், ஹவுஸ் ஹஸ்பண்ட் போடுறோம், அதனால எக்ஸ்ட்ரா எம்பிஏ அப்படின்னு போட்டுருப்பான் போல. எதுக்கு இதெல்லாம் பண்றான் மக்களே? காபி தூள், மிளகா தூள், பெப்பர் தூள் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுவானோ அங்கேயே. என் ஒய்ஃபுக்கு நான் பண்றதுக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க பண்றதுல எந்த வெக்கவுமே கிடையாது. அடுத்தவங்க ஒய்ஃபுக்கு நீங்க பண்ணா மட்டும்தான் வெக்கப்படும். என்னடா நீ பண்ணு, அது என்ன வேணா பண்ணு, உனக்கு இருக்கிற ஃபெட்டிஷ் என்ன வேணா பண்ணிக்கோ, அதை வீட்டுக்குள்ள தனியா வச்சுக்கிற வரைக்கும் நல்லது. வெளியே போடுறப்ப 4 பேர் கேட்க தானே செய்வான். இப்ப என் பொண்டாட்டி நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பெட்ரூம்ல இருக்கிற வீடியோ எடுத்து போடுவான்னு நினைக்கிறேன். அடுத்தது இது என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன், இதுல என்ன வெக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாரியா அங்க பாரியா ஈனோ பொடி கலக்குறாயா. ஈனோ என் கால் செரிமானம் ஆகாம இருக்குமோ? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, தீர்த்தம் என்ன இதை செய்யன்னு சொல்ற. இதே வந்து நம்ம இவன் வைரமுத்து எழுத நான் மட்டும் செய்யலாம் சொல்ல மாட்டீங்க. அவனா அவர் எழுதுறாருங்க, காதால கேட்டது சரியான கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. காதால கேட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு போய்க்கணும் நம்ம பாட்டு. அது என்ன லைன்? வைரமுத்து லைன். இதை மட்டும் ரசிக்கிறீங்க. இது பாட்டு மக்களே. பாய் அங்க ஒரு சில வேலைகள் பார்த்துருப்பாப்ல, ஏன்னா இந்த நாய் பண்ற வேலைகள் நம்மளால பார்க்க முடியல. ஃபெட்டிஷ் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமா இருக்கும் மக்களே. ஹியூமிலியேஷன் ஃபெட்டிஷ்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து என்னை பத்தி 4 பேர் வந்து அசிங்கமா என்னை திட்டி பேசுறது வந்து எனக்கு அந்த டைம்ல நான் ஆடாவேன். ஓ நயன்தாரா விக்னேஸ்வரன் மாதிரி. இருக்கா சுத்தி முத்தி வந்து அவனை அடிக்கிறது அங்கிட்டு. ஃபென்ஷூயி டிப்போட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ஃபென்ஷூயி டிப் எதுக்குன்னா நல்ல வரவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான மக்களே. இரு மக்களே, இது சம மேட்டர் மக்களே. ஒரு நிமிஷம் மக்களே. செங்குச்சியா இது பாத்திருக்கியா? இது இவ்வளவு பாத்திருக்கியா? பார்த்ததெல்லாம் ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல புருஷனா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐயோ இந்த காலத்தில் இந்த பொண்ணை பார்த்து பயமாக இருக்குது, அந்த பொண்ணை பார்த்தா பயமாக இருக்குது, என்ன இப்படி இருக்காங்க பொண்ணுங்க, என்ன இப்படி இருக்காங்க பசங்க, நம்ம படிக்கிற காலத்துலலாம் இப்படி இல்லையே அப்படின்னு நினச்சி இந்த காலத்து பசங்களை நினச்சி பயந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பானா, நம்மளுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். மேட்ரிமோனியா இல்லை பாரு. இது வந்து ஒரு நல்ல பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வேர்ட். அகேன் இது ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட் தான். இட்டாலியன் ஃப்ரேசஸ் கீழே வரும். அந்த இட்டாலியன் ஃப்ரேசஸ் என்னங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இதை நீங்கள் சேன் பண்ணலாம், இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதிட்டே வரலாம். என்ன ஸ்விட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பேரியோ பெரியோலிசிஸ். பெருசா வேணும்ன்ற மாதிரியோ, சூப்பரா வேணும், பெருசா வேணும். சுப்பேரியோ பெரியோலிசிஸ். சுப்பேரியோ பெரியோலிசிஸ். சுப்பேரியோ பெரியோலிசிஸ். சுப்பேரியோ பெரியோலிசிஸ். இந்த ஸ்விட்ச் வேர்டை சேன் பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான், இல்லை எழுதினாலும் சரிதான், உங்களுக்குள்ள சுப்பேரியோ பெரியோலிசிஸ், சுப்பேரியோ பெரியோலிசிஸ், சுப்பேரியோ பெரியோலிசிஸ். நான் பெருசா கிடைக்கல வருவேன் சொன்னதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு மக்களே. அவ்வளவு பெருசா இல்ல, ரொம்ப நேரம் மாத்திரம் சொல்லிருக்கீங்க. நானும் அப்பப்ப சொல்லி பாத்துக்கிறேன் உங்களே. சுப்பேரியோ பெரியோசிஸ் ரொம்ப நேரம் சொல்லாத மக்களே. ஏதாவது யானை மேல வந்து குதிச்சிருப்பது மேல பிபிடபிள்யூ கேட்டகரியில இருக்கு பிளான் பண்ணி விட்டுறானு. பியூட்டி கம்ஸ் இன் ஆல் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா மக்களே. வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஜாபில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு கல்யாணம் நடக்க போகுது எங்கள் வீட்டில், அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபைனான்ஷியலாக பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போ பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, படிப்பை நினச்சி
எக்ஸாம்ஸ் வரதை நினச்சி இதெல்லாம் போட்டு ஸ்ட்ரெஸ் இல்லை. பிஸ்னஸ் நடத்தினாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்குது இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்க தான் இன்ஸ்டாகிராமே வரும். நம்ம சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இவ்வளவு மறுபடியும் ரீகால் பண்றாங்க, ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்துறாங்க. உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது, நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலையில உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் தெரியும், அதுக்கு தாண்டி வந்திருக்கேன் நான். அதுக்கு தாண்டி கொஞ்ச நேரம் பாத்ரூம் போறப்போ யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம். அங்கேயும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள வந்தேன்டி, இன்னும் இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்த வேலை ரீல்ஸ் வந்தாலா பாத்ரூமே வருது. இப்போ ஒரு மாதிரி சிகரெட் அடிச்சா பாத்ரூம்ன்ற மாதிரி நல்ல ரீல்ஸ் போன வேலை முடிஞ்சிடும். 5 நிமிஷத்துல போன வேலை முடிஞ்சிடும். 3/4 மணி நேரம் உட்காந்துருப்போம் பாத்ரூம்ல. உட்காந்துட்டு அப்படியே பெரிய ஞானி மாதிரி உட்காந்துட்டு அங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. வெளியே இருந்து யாராவது கதை தட்டுற வரைக்கும் நம்ம பாத்ரூம்ல உட்காந்துருக்கோன்றதே மறந்துடுவோம். நம்மளே மறந்துடுவோம். நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கிற மாதிரி இருப்போம். பாத்ரூம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோமா, கொண்டுருவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உடனடியாக இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுனா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட். இந்த இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது கடகடன்னு சேன் பண்ண. இல்லை, நீ அந்த வேர்டை சொல்லு, எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு நீ பேச என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாட்டி பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது எனக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. டக்குன்னு ஒரு நிவாரணம் கிடைக்கும். என்ன அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் எஸ்பேரியோ துஸ்கஸ். எஸ்பேரியோ துஸ்கஸ் அப்படி சொன்னா போயிருமா ஸ்ட்ரெஸ்? இல்ல மக்களே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணி காலைல சொல்றப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்னது ஞாபகம் வர மாட்டேங்குது. வீடியோ வேற சேவ் பண்ணாமட்டேனே, ஃபாலோவும் பண்ணல, பேஜ் எங்க தேடுறது. குண்டா இருந்தாங்க ஒரு அக்கா, சேண்ட் பண்ண சொன்னாங்க, என்னன்னு போடுவேன் கூகுள்ல கேட்டா செருப்புல அடிக்கும். ஏதோ ஒண்ணு அந்த அக்கா சேண்ட் பண்ண சொன்னிச்சு, என்னன்னு தெரியலையா கூகுள் சொல்லியா, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா காலங்காத்தாலே ஒருத்தருக்கு இளவு நடக்குது. இட்டாலியன்ல தான் ஸ்விட்ச் கோட்ஸ் எல்லாம் இருக்குமா, ஸ்விட்ச் போர்ட்லாம் வெள்ளக்காரம் பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. வெள்ளக்காரன் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப அது கரெக்டா தான் இருக்கும். ஃபாரின்ல கூட இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஓ ஃபாரின்ல யூஸ் பண்றாங்க, அப்ப அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது வாங்கி ஊசி வச்சு கொரோனாக்குன்னா பரப்பிட்டு தெரிய வேண்டியது. அவங்க குத்துனான்னு சொல்லி நம்மளும் போட்டுக்கிட்டு வீட்டின் தீய சக்தியை விரட்ட எளிய வழி. நம்மளே வச்சு வெளியில போயிடணும். எளிய வழி. இந்த உலகத்துல இருக்க தீய சக்தியே நாங்க தான். நம்மளே வச்சு வெளில போயிடணும். வீட்டின் தீய சக்தியை சரியா தெரிஞ்சு போச்சு, நானே போயிடுறேன். எதுக்கு நீ சேட் பண்ணிக்கிட்டு? தகாத உறவை பிரிக்கணுமா? யாராவது வந்து உங்களை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாலோ, ரொம்ப ப்ரெஷர் போட்டு உங்களை ஏமாத்தினாலோ, அந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்களோ, அந்த உறவை வந்து நீங்க வந்து செயின்ட் மைக்கேலை கூப்பிட்டுக்கோங்க. மைக்கேல் மாதிரி காப்பாற்றுபவர் இல்லை இல்லையா, ப்ரொடெக்ஷன். மைக்கேலை கூப்பிட்டு சிசர்ல அது கட் பண்ணும்போது, நான் இந்த நபருக்கும் எனக்கும் உள்ள ஆரா கனெக்ஷனை கட் பண்றேன் அப்படி சொல்லி கூட அந்த 2 கேண்டிலையும் வச்சுட்டு ஏத்திட்டு அதுல நூலை 2ஐயும் சேர்த்து கட்டிக்கிட்டு நடுவுல சிசரை வச்சு அதை அப்படி கட் பண்ணும்போது 2 கேண்டலுக்கு நடுவுல கயிறை சுத்தி எரிய விட்டு செயின்ட் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுமா. இங்க பேர் மேல பேர் அக்கா என்ன கலர் கேண்டில் அண்ட் என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும் அக்கா? சணல் கயிறு யூஸ் பண்ணிக்க. நல்லா ஒரு எண்டை மட்டும் ரவுண்டா அப்படி கட்டிட்டு உடம்புல கொஞ்சம் மண்ணெல்லாம் தெளிச்சுட்டு கேண்டில் ஒரு பக்கமா சாட்சிக்க வெட்டிட்டு ஈஸியா உறவு பிரிஞ்சிடும். இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க மக்களே, வைத்தறிச்சலா இருக்கு. அதான் பிரியாதவங்க ஒண்ணு சேர என்ன பண்ணணும், பிரிந்தவங்க ஒண்ணு சேர என்ன பண்ணணும்? பிரிந்தவங்க ஒண்ணு சேர கஷ்டப்பட்டு செயின்ட் மைக்கேல் பிரிச்சு வச்சிருக்காரு. நீ அதை மறுபடியும் அவரை வந்து ஓவர் டென்ஷன் பண்ற மாதிரி மைக்கேல் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மைக்கேல் அப்படின்னு கெஞ்சன மைக்கேல்ட்ட போயிட்டு மைக்கேல் காலை பிடிச்சி கதறு சேர்த்த போறோம். இந்த பிரேஸ்லெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சுரி. பாத்தீங்களா ஏமாற போறாங்க எத்தனை பேர் சதுரங்க வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரீன் அவென்ச்சுரின் இது போட்டா வந்து அதிர்ஷ்ட கல்லாம்பா, காசு வந்துருமா. கல்லு வாங்குறதுக்கு காசு யாரு கொடுப்பா? யாரையும் அமிங்க விட்டு வளர மாட்டோம். கல்லால சோலோவா வீடியோ பண்ணி இன்ஸ்டால வளர முடியாதுனால தட்டி விட நினைச்சா நீ தரமட்டமாயிடுவேன். மாத்திர மக்களே, என்னது மாத்திரையா? கன்ஃபார்ம். அதாவது உடம்பு சரியில்லை அவருக்கு, அதனால மாத்திரை போட்டிருப்பாரு. உடம்பு சரியில்லை அதப்பே பண்றாப்ல. ரொம்ப மாத்திரை போட்டு ஒரு மாதிரி. அதான் தலை நிக்க மாட்டேங்குது அவருக்கு. அந்த தஸ்கோசியா வியாதின்னு வாங்கல, சின்ன வயசுல தலை நிக்காதுங்க. சின்ன வயசுல இருந்து தலை நிக்காதுங்க அவருக்கு. அந்த மாதிரி பாவம்.
கடைசி ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருக்காப்ல. டாட்டூ ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், சூப்பரா பண்றான் மக்களே. ஆனா இவன் நல்லவனா கெட்டவனாலாம் தெரியாது நமக்கு. ஆனா பாக்குறதுக்கு பாரு, ஏதோ டிஸ்கவரி சேனல் பாக்குற மாதிரியே இருக்கும். செம்மையா பண்ணுவான் மக்களே, ஃபேவரட் இவன். இந்த வாய்ஸ் எல்லாம் அழகா. அடுத்தது என்ன நம்மள வீடியோ பார்க்க வைக்கிறது சேனல்ல வரும் தெரியுமா, ஹிஸ்டரி சேனல்ல வரும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கும் மக்களே, அப்படியே சூப்பரா பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோல கிளைன் கையில இருக்கிற டாட்டூவை பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்குதுன்னு அவங்க பையன் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு டாட்டூவை கவர் அப் பண்றதுக்கு தான் இப்போ ஒரு பெஸ்டான டாட்டூ டிசைனை இந்த சின்ன பையனை சூஸ் பண்ண போறான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ஜெனரேஷன்ல உள்ள கிட்ஸுங்களுக்கும் டாட்டூ மேல மக்களே அப்படியே மக்களே பான் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் மக்களே. பான் ஸ்டார்ஸ்னு ஒன்னு போடுவாங்க தெரியுமா ஹிஸ்டரி சேனல்ல. அது ஆமாமா, அது அப்புறமேட்டு இந்த கோல்ட் டிக்கர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், கோல்டு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது எங்களுக்கு மண்ணுல இருந்து கிடைச்சது, இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட குடுக்கறப்ப எவ்வளவு காசு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. மேபி நிறைய காசு தான் கொடுப்பாங்க போல. மக்களே இந்த மாதிரி போடுறாங்க, நம்ம பார்த்தா நம்ம பருவட்டா அவங்க காட்டுறாங்க இல்ல மக்களே, பாக்குறதுக்கு தானே, ரசிக்கத்தானே கண்கள். இப்ப நீங்க போயிட்டு அவ சாரியில இருக்கிறப்ப சாரியை ஒதுக்கி விட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் தப்பு. कटी हुई पतंग जमीन पे आ गई और हम लड़के बहनचों मेहनत करते ही रह गए। कुछ लड़कियां कौन सी कलर की चड्डी पहने हो ये पूछ के छा गई. அழுகுறாங்க இவ்வளவு வீரமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பின்னாடி மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க பாரு. என்ன புரியுது, என்ன எதுவுமே புரியல. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மக்களே, நீ எவ்வளவுதான் கஷ்டமான வேலை பார்த்தாலும் லைக் வாங்குறது இருக்கல ரொம்ப கஷ்டமான விஷயம். கம்பியை கூட ஈஸியா வளர்ச்சிடலாம், ஆனா ஒரு வீடியோக்கு லைக் வாங்குறது இருக்கல ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, டெலீட் இந்தியா, டெலீட் இந்தியா. நீ என்னதான் ஃபாரின் காரனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் கூட ஒத்து போறேன். டெலீட் இந்தியா அத பண்ணுங்க போதே எவனாவது. கேவலமா டான்ஸ் கத்துக்கணும், ஜெண்டர் மாறணும், ஜெண்டர் அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடான்னு சாட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெண்டர் மாறிடுவீங்க. காலையில எந்திரிச்சு பாக்குறது உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்க. ஜெண்டர் ஜுடான்ற மந்திரத்தை நீங்க சாட் பண்ணிட்டே இருக்க, நீங்க மாறிடுவீங்க. இவங்களுக்கு என்ன மாடல் ஆகணுமா, இல்ல வெறும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல காசு சம்பாதிக்கணுமா, இல்ல இது லைக்ஸ் நிறைய வரணுமா, இதுல இது எதுக்காக இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எதுக்காக வேணா பண்ணிட்டு போட்டோம், பண்ண நீ எதுக்காக நினைக்கிற? அது வந்து ஒரு அட்டென்ஷன் மாதிரி தான் நமக்கு. நான் அழகுன்னு நீ நம்பு, நான் அழகு தாண்டா, அதை நான் உன்ட்ட காட்டுறேன், நீ என்னை பார்த்து நீ வியந்துப்போ, அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல இது டேலண்ட்னு கண்டிப்பா டேலண்டா இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அது 30 செகண்ட்லயே ஆடியா வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஒரு படத்துக்கு போகணுன்றது அந்த மாதிரி எதுவுமே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து. டேலண்ட்னா என்னன்னா, அதாவது வருஷ கணக்கா ஆடி பழகி அந்த மாதிரி ஆடுறது பேரு. சும்மா இப்படி மேல மட்டும் ஆடுறது பேரு டேலண்ட் கிடையாது. அது இருந்தா நானும் தான் ஆட்டுவேன். இல்ல என்கிட்ட அதானே இல்ல, அது இல்லன்றதுனால நீங்க ஆடுறீங்க. இருக்கடா உங்களுக்கு எல்லாம் இருங்கடா, நான் சோயா பீன்ஸா சாப்பிட்டு வளர்க்கறேன். We don't look like how they want us to look. A masculine presenting woman. இந்த பொண்ணு வந்து masculine woman. அப்படினா ஆண்மை தன்மை நிறைய இருக்கிற பொண்ணு. ஓகே. இந்த பையன் வந்து பெண்மை தன்மை அதிகமா இருக்கிற ஒரு பையன். ஓ இன்ட்ரஸ்டிங். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாழ்றாங்க ஒரே நிமிஷம். And I am a feminine presenting straight man. I say, I have a girlfriend. So why do you dress the way that you do? Because I like it. I like to be cute. அவனுக்கு இதெல்லாம் குளுக்கோஸ் பொடி, ஞான் கண்ட குளுக்கோஸ் பொடி முடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இப்ப யூனிவர்ஸ் சேர்த்து வச்சிருக்கு பாருங்க கரெக்டா இவங்கனால. அப்ப கரெக்டா யூனிவர்ஸ நம்பலாம் போல. இது என்ன உலகனே தெரியல மக்களே, ஒரு மாதிரி வினோதம். வினோதம் பண்ண ஞாபகம் வருது. கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க. ஒரு பையன் சைக்கிள்ல போயிட்டு இருக்க ரீல் போடுங்க. வினோதத்தோட உச்சக்கட்டம். ஒத்த நொடியிலதான் மக்களே, இதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகும் மக்களே. இவங்க எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்றாங்க? குழந்தை அத வந்து உதைச்சு கீழே தள்ளி பேரண்ட் நெக்லிஜென்ஸ். பேரண்ட் வந்து இதை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு பேரண்ட் 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்கலாம். அந்த பையனை தூக்கி உள்ள வைக்கலாம். சின்ன பையனை வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள பாருங்க. ஒரு நாய் வீடியோ வர எடுக்குது.
வீடியோ எடுத்து இது வந்து வைரல் ஆகுன்றதுக்காக வந்து இன்ஸ்டால வேற போடுறாங்க. வைரல் ஆகும்னா அதான் வைரல் மட்டும் தான் ஒரே குறிக்கோள். ஏமாத்தலாம், சித்திரவதைப்படுத்தலாம், காஜாக்கி விடலாம், ட்ரெண்ட் ஆகிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க மக்களே. இதெல்லாம் பாக்குறப்ப சிரிக்கிறதுக்காக போட்டு கமெண்ட்ல ஆஃப் பண்ணிட்டான் பாருங்க. எவ்வளவு பேர் திட்டிருப்பானுங்க தெரிஞ்சிருக்கு உனக்கு, இவனுக்கு கேவலக்காரமா திட்டிருப்பானுங்க. இருந்தாலும் லைக்ஸ் வருது, வியூஸ் போகுதுல்ல, அப்படியே விட்டுருவாங்க. அதனால அப்படியே விட்டுறானுங்க, டெலீட் பண்ணிருக்கலாம். இது பாருங்க இது ஒரு விசித்திரம். இது மிஸ்டர் ஜாலி அட்டி. அவனுக்கு பத்தியா இந்த அட்டி கிட்டின்னு பேரை வைக்கிறவங்க அவங்க மேல லட்டி எடுத்து பட்டால் 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 பட்டால்னு அடிக்கிற மாதிரி கனவு கண்டாலே நான் சந்தோஷப்படுவேன். நிஜமா நடக்காது. என்ன வகையான கஞ்சான்னு தெரியல. இதெல்லாம் கஞ்சாவா அப்படின்னா, இல்ல பொடிகளா, இல்ல வந்து மாத்திரையா, இல்ல பிறவியிலே இவங்க போலியோ மாதிரி ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டவங்களா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம தடுப்பூசி போடாம வளர்த்துருக்காங்களானே தெரியல மக்களே. ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கவனுங்க இப்படியே தான் இருக்கானுங்க, மாறவே மாட்டானுங்க. அத போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எவனாவது நம்ம சொன்னா காண்டாயிருவானுங்க இதை. ஆமாமா. இல்ல உண்மையிலே ஒரு கவுன்சிலிங் தேவை மக்களே. கவுன்சிலிங் வேணும். இவங்க ரொம்ப மென்டலி இவங்க ரொம்ப தப்பா இருக்கானுங்க. உளவியல சரியில்லை மக்களே. ஒரு சும்மா ஒருத்தன் போறானா அவனை வந்து எப்படி ஒரு மரியாதையா நடத்தணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. கேட்டா வந்து உடனே பாரஞ்சித் டென்ஷன் ஆயிடுவாரு. என்னடா ஓத்தாகத்தான் பேசினா அப்படிதான் பேசுவோம் எங்க ஊர்ல. உனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தன் பண்றாள், அந்த ப்ரொடியூசர் போயிட்டு கோத்தா வாடா உட்கார்றா அப்படின்னு சொல்லி பாரு. ராடு விடுவாங்க. கோத்தான் தான் பேசுவோம் நாங்க எல்லாரையும். கோத்தான் கோத்தான்றது மரியாதை குறைவு. உடனே அதுக்கு டென்ஷன் ஆகும் மக்களே. அவன் பாருங்க ரஞ்சித் டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவன் தனி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வேலை கத்துக்கிட்டா, ஒரு நல்ல கிராஃப்ட் பண்ற கத்துக்கிட்டா, போய் படம் பண்றான், போய் மேலன்னு சொல்றான். இவங்க திருந்த மாட்டானுங்களே. இவங்க கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணி ஸ்கில் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பேசினா கூட பரவாயில்ல. இப்ப நல்லா நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க போய் என்ன வேணா பேசலாம் மக்களே. உங்களை நீங்க நல்ல பணக்காரன் கோடீஸ்வரனா இருந்தீங்கன்னா நீங்க எது சொன்னாலுமே உங்களை நான் பாராட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், திட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். இப்ப இவங்க பண்றது பார்த்தா திட்டுறதுக்கு மட்டும் தான் நமக்கு தோணுதே தவிர பாராட்டவே முடிய மாட்டேது. ஏன்னா ஒண்ணுமே பண்ணலையே. இந்த பீட்டர் கே பாத்தீங்கன்னா அவனை மரியாதையா பண்ணலாம். ஏன்னா அவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி இதெல்லாம் இழுத்து ஏதோ பிரச்சனையே கேஸ் ஆகி இதானா, அதுக்கப்புறமேட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு ஃபாலோவர் பேஸ் வச்சு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அப்படி பேசினாலும் லோக்கலா பேசினாலும் பேசினாலும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே என்டர்டைன் தான் பண்றான், அதை ஒரு கலையா மாத்திக்கிட்டான். இதுதான் எனக்கு வரும், இதையே நான் என்னோட மானிட்டைசேஷன் நான் மாத்திக்கிறேன்றது பெரிய விஷயம். மட்டித்தனத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியல. படிக்க சொல்றாங்க, ஆனா படிச்சவனுங்க எல்லாம் கூட மட்டியா தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மட்டித்தனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ், கலர் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி கலர் செருப்பு எல்லாம் போட்டு மாறிடுவோம். இந்த கிராக்ஸ், கலர் ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த லெகிங்ஸ் போடுவானுங்க. ஆமா லெகின்ஸ், முக்கா லெகின்ஸ். ஆமா பெரிய ஃபுல் சைஸ் இல்ல, முக்கா லெகின்ஸ். கணுக்கால் தெரியற மாதிரி. அதுல வந்து ஃபுல்லா ஒரு சட்டை போடுவாங்க. அது என்னது, லூஸ் சட்டை, ஓவர் சைஸ் சட்டை. ஆமா அப்புறம் தொப்பி. ஆமா தொப்பி, ஸ்ட்ரீட் வேர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலே வந்து தள்ளி நின்று சேஃப்டி, நம்ம சேஃப்டிக்காக தள்ளி நின்று. நானும் நார்த் மெட்ராஸ் தான்டா, இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு வீட்டுல. வைத்தியக்காரங்க நம்ம ஜாலியா ஆரம்பிச்ச விஷயத்தை டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. வெறுப்பா படங்களை எடுக்கவே பக்கத்துல. ஓகே குழந்தை மக்களே என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன். கீழே பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே இடத்துல அப்படியே இவன் சின்ன பையன், இவன் வந்து வயசு பெரிய ஒரு பொண்ணு, அப்படியே ஜெண்டரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி பாரு, முடிஞ்சு. எவனா சிரிப்பானா கமெண்ட்ல? ஒருத்தன் எல்லாம் வந்துருவானுங்க. அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் அங்க உட்காந்துருந்தானா அவனை தூக்கி நேரத்துக்கு ஜெயில போட்டுருப்பாங்க. ஆமா முடிச்சுட்டு. பசங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்களை வந்து இவனுங்க இவ்வளோண்டு அளவு கூட வந்து சீரியஸ் எடுத்துக்கிறது இல்லை மக்களே. இந்த ஒரு பையனை வந்து தள்ளி விட்டானு சைக்கிள்ல இருந்து, அதையும் சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. ஜாலியா எடுத்து பண்ணு. பசங்க இருந்தா ஜாலி, பையன் தானே எல்லாத்தையும் தாங்கிப்பாங்க, ஜாலியா எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு. இதே ஒரு பொண்ணுக்கு நடந்துட்டு அவ்வளவுதான். ஆமா முடிஞ்சிச்சு. அதோட கமெண்ட்ல வந்துருவாங்க, பையனுக்கு நடந்தா நீயும் என்ஜாய் தானே பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இதே நீயும் என்ஜாய் தானே பண்ணன்னு பொண்ணுகிட்ட கேட்டுப்பாரு, செருப்புல அடிப்பாங்க. ஒண்ணு ஏறு 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 பத்து 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 முழுமை ஏறி உட்காரு. திட்டிக்கு தேசிய ஒரு ஸ்டைல உட்கார்றாரு. மொத்த போடாதட்டா இருக்கு கொண்டா. மக்களை இந்த டப்பிங் பிரிக்கிறானுங்க மக்களை. இப்ப அப்படி என்ன முளைக்காதுன்னு நேத்துலேருந்து சொல்லிட்டு மொத்த தவளமாக போட்டாதாண்டி உனக்கு சரி வரும். இது கத்துறத பத்தியா பெரிய புடிங்கிலே பைத்தியம் முடிச்ச சூனிய பொம்மை மாதிரி வந்துட்டு சவுண்ட் ஆப்பாரு. பைத்தியம் முடிச்ச சூனிய பொம்மை அது நிஜமாவே பாரு மக்களே, பைத்தியம் முடிச்ச சூனிய பொம்மை மாதிரி தான் இருக்கு.
பெரிய பைத்தியம் மக்களே. அந்த நாய் எப்ப கடிக்கும், எப்ப கொலைக்கும், எப்ப கடிக்கும்னே தெரியாது மக்களே. நல்லா இருக்கும், திடீர்னு கடிக்கும். ஐயா ஆலெக்ஸ் புஷ் தான் வந்து கொடுங்க ஐயா. ஜூஸேவா கொடுங்க. அடங்கோத்தா லவுடு ஏமாடா ஜூஸ ஊத்துறா லவுடு. பயங்கர ஃபன்னான ஒரு வீடியோ இது. நல்லா சிரிச்சோம். அதுல விட சில கருத்து ஊசிகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்க குத்தி வச்சிருக்கோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து எந்த கருத்து ஊசியும் இல்லாம மொத்தமா ரிமூவ் பண்ணி விட்டு வெறும் மக்களே ஃபன்னா போட்டு விட்டுருங்க. பிரெயின் ராட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் உள்ள. ஆமா மக்களே, வந்து ஆடியோலாம் கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்க போட்டீங்கன்னா அடுத்து பீப் ஸ்டோரி வரும். அதிகமா திட்ட போறாங்க. நீயும் பீப் ஸ்டோரி நீ போடுற மாதிரி தெரியல. பீப் ஸ்டோரி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.